வணக்கம். வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார தோசை. ரொம்பவே சிம்பிளாக சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நம்ம தோசை செய்ய போகிறோம். அதுக்கு நான் 3 கப் அளவு அரிசி எடுத்துருக்கிறேன். அதாவது மான்படியில் 3 மான்படியை எடுத்துருக்கிறேன். இது கூட 6 வத்தல், ஒரு காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசியை விட 2 இன்ச் மேலே இருக்கிற மாதிரியே தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அப்படின்னா தான் அரிசி ஊறுறதுக்கு சரியாக இருக்கும். இது 2 மணி நேரம் நல்லா ஊறணும். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ கூட செய்யலாம். ரொம்பவே ஈஸி. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அரிசி நல்லா கழுவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம ஊற வச்ச வத்தல், காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கட்டி காயம் சேர்த்ததுனால முதலே அரிசி கூட ஊற வச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் காயம் சேர்க்கிங்கன்னா வெங்காயம் சேர்க்கும்போது அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டு டிம்மாக இருக்கிறதுனால அதோட கலர் கரெக்டாக எடுபடல. வத்தல் கலரோடு சேர்ந்து ரெட் கலராக அழகாக இருந்தது கலர் பார்க்குறதுக்கு. இப்போ கடல காய வச்சு நம்ம தோசை எப்பவும் ஊற்றுற மாதிரியே ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. ரொம்பவே ஈஸி. டக்குன்னு செஞ்சிடலாம். மாவு ஊறணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு அரிசி ஊறுறதுக்குள்ள அந்த 2 மணி நேரம் தான். அரிசி ஊறிடுச்சுன்னா நம்ம தோசைக்கு மாவு அரைச்சி உடனே அப்படியே சுட்டுறலாம். ரொம்பவே சூப்பரான கார தோசை இப்போ ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்கன்னு தெரில எனக்கு. நான் லைப்ரரி போகிற இடத்துல அந்த அக்கா சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் இப்போ கார தோசை சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.